அது ஒரு அழகான கிராமம். ஆனா அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இது ரொம்ப கஷ்டமான காலம். மழை தப்பி போச்சு, பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. அந்த ஊர்ல மணி, சோமுன்னு 2 பேர் இருந்தாங்க. மணி உழைப்பையே தெய்வமா நம்புற ஒரு அப்பாவி விவசாயி. ஆனா சோமு அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுற ஒரு பேராசக்கார. ஒரு நாள் மணி தன்னோட தோட்டத்துல புலம்பிட்டு இருந்தார். ஐயோ, என்ன வெயில் இது! உடம்பெல்லாம் எரியுது. மழை வேற பெய்ய மாட்டேங்குது. பயிரெல்லாம் காஞ்சு போயிடும் போல இருக்கே. அந்த காட்டு ஓடை பக்கமாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு போய் பாப்போம். காட்டுல இருக்க ஓடல தண்ணி இருக்கான்னு பாக்க போனாரு மணி. அப்போ ஆத்தாடி, என்னது இது? இந்த இடத்துல இப்படி ஜொலிக்குது. நெருப்பா இருக்குமோ? இல்லையே, கிட்ட போய் பார்த்தா மாம்பழம் மாதிரி இருக்கு. அடப்பாவுமே, இது தங்க மாம்பழம் இல்ல. இதை வித்தா என் கஷ்டம் எல்லாம் தீந்துடுமே. ஆனா இத நான் வளர்க்கலையே. இது இந்த காட்டுக்கு சொந்தமானது. மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்து போனாரு. அப்போ திடீர்னு மணி, மில்ல. யாரு மணி? அது இருக்கட்டும், அந்த மாம்பழத்தை பார்த்தும் எடுக்காம போறியே, ஏன்? எனக்கு ரொம்ப பசிதான் தாயி, கஷ்டமும் இருக்கு. ஆனா நான் விதைக்காத பழத்தை நான் எப்படி எடுக்க முடியும்? இது இங்க இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தம். உன் நேர்மையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வனதேவதை நான் சொல்றேன், இத நீயே வச்சுக்கோ. இது உன் உண்மைக்கு கிடைச்ச பரிசு. இத வச்சு நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யற வரைக்கும் உன்கிட்ட செல்வம் குறையா. ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த நாள் மணி ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டான். அத கண்ட போராம புடிச்ச சோமு மணி கிட்ட வரான். என்னது இது? நேத்து வரைக்கும் பிச்சை எடுக்காத குறையா இருந்த இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போடுற. ஏதோ ரகசியம் இருக்கு. என்ன மணி, திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்ட போல. எங்க இருந்துடா இவ்வளவு காசு வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல சோமு. காட்டுக்குள்ள ஒரு தங்க மாம்பழம் கிடைச்சது. என் நேர்மையை பார்த்து அந்த வனதேவதை அதை எனக்கே கொடுத்துருச்சே. ஓஹோ, இந்த மடையனுக்கே கிடைக்குதுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இப்போதே கிளம்ப வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற சோமு? ஒண்ணு இல்ல மணி, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு காட்டுக்கு போக தயாரானான். சோமு தனக்கு தங்க மாம்பழம் கிடைக்குமான்னு தேடி காட்டுக்குள்ள போனான். அட, எங்கடா அது? அந்த மணி பயலுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்காமலா போயிரும்? ஆஹா, கிடைச்சிருச்சு. ஆனா இது என்ன சாதாரண பழமா இருக்கு? சரி, இத ஒளிச்சு வச்சுப்போம். அந்த வனதேவதை வந்தா அவர்கிட்ட நடிச்சு பெரிய தங்க பழமா வாங்கிடலாம் அப்படின்னு மாம்பழத்தை எடுத்து சைசா பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். அங்க இருந்து கிளம்பும் போது திடீர்னு வனதேவதை அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சு. யாரு நீ? என்னோட காட்டுல நீ என்ன பண்ற? அம்மா, நான் ஒரு விவசாயி. பசி வைத்த புடுந்தது. அதான் இங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க வந்த. ஆனா ஒன்னும் கிடைக்கல. உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கொடுமா. அப்படியா? அப்படின்னா உன் பாக்கெட்ல இருக்கிறது என்னது? அதுவா? அது வெறும் காத்துங்கம்மா. என்கிட்ட எதுவுமே இல்ல. ஓஹோ, இந்த காட்டை பாத்துக்கிற என்கிட்டயே போய் சொல்றியா? நான் இன்னைக்கு உனக்கு சாபம் விடுறேன். பசின்னு போய் சொல்லி என்கிட்ட இருந்து தங்க மாம்பழம் வாங்க வந்த உனக்கு இனிமேல் தீராத பசி எடுத்துட்டே இருக்கும். நீ தெரு தெருவா பிச்சை எடுத்தாலும் உனக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க, காசும் தர மாட்டாங்க. ஐயோ, என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாயே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆயிருச்சே. என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. தங்க மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வாழ்க்கையில மண்ணு அள்ளி போட்டுக்கிட்டனே. இப்படியாக தன்னோட நேர்மையால ஒரு நல்ல மதிப்போடையும் செல்வாக்கோடையும் வாழ்ந்தாரு நம்ம மணி. மறுபக்கம் ஐயா, சோமு பிச்சை ஊர் ஊரா போடுங்கம்மா. பிச்சை எடுத்து அவரு கடைசில பசிக்குதுமா. யாரும் சாப்பாடு போடாம செத்து போயிட்டான். இப்போ இருக்கிற தங்கத்தோட விலைக்கு எல்லாராலும் தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஆனா எல்லாராலும் நேர்மையா வாழ முடியும். தங்கம் நம்ம கையில இருக்கிறத விட நேர்மை நம்ம மனசுல இருக்கிறது தான் முக்கியம் நண்பர்களே. ஏன்னா நேர்மை தர நிம்மதி வேற எதுலயும் கிடைக்காது.